பராபவ ஆண்டு புத்தாண்டு நிகழ்ச்சியில் மீன ராசிக்கான பலன்களை தொகுத்து வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு ஜாதகம் எப்படி இருந்தாலும் இறை நம்பிக்கையால தன்னை சரி பண்ணிக்கிறது இந்த உலகத்துல அதிகம். இயல்பாகவே இறை நம்பிக்கை நிறைந்த மீன ராசியினருக்கு இந்த பராபவ ஆண்டு ரொம்ப ரொம்ப 12 ராசிகள்ல சிறப்பான பலன்களை வழங்க போறாரு குரு பகவான் அப்படின்னா மிகைப்படுத்தல் ஆகாது. இப்ப உங்களுக்கு ராசி 5ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த 4 கட்டங்களும் குரு பகவானால் புனிதமடைய போகிறது. அப்ப உங்களோட கர்மா எல்லாமே குறையக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அப்ப இப்ப 5ஆம் இடத்துக்கு குருவும் கேதுவும் வரக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அதாவது எண்ணங்களையும் விருப்பங்களையும் ஆசைகளையும் லட்சியங்களையும் நிறைவு செய்யக்கூடியது 11ஆம் இடம். இப்ப உங்களுக்கு டிசம்பர்ல இருந்து உங்களோட எண்ணங்கள், ஆசைகள், லட்சியங்கள், கனவுகள் எல்லாத்தையுமே லாபஸ்தானத்துல இருக்கிற ராகு பகவான் நிச்சயமாக நிறைவேற்றி தருவார். அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் ஆனந்தி, சேலம். எஸ்கே அஸ்ட்ரோ ஆன்மீகம் யூடியூப் வழியாக பராபவ ஆண்டு புத்தாண்டு நிகழ்ச்சியில் மீன ராசிக்கான பலன்களை தொகுத்து வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இறை நம்பிக்கை தன்னம்பிக்கையை விட உயர்வானது இறை நம்பிக்கை. ஒரு ஜாதகம் எப்படி இருந்தாலும் இறை நம்பிக்கையால தன்னை சரி பண்ணிக்கிறது இந்த உலகத்துல அதிகம். தனக்கு மிஞ்சிய ஒரு சக்தி பிரபஞ்ச சக்தி. அந்த பிரபஞ்ச சக்தி மனிதனோட செயல்பாடுகளுக்கு தகுந்த மாதிரியான நல்ல கெட்ட பலன்களை வழங்கும். இது நிதர்சனமான உண்மை, யாராலும் மறுக்க முடியாது. இயல்பாகவே இறை நம்பிக்கை நிறைந்த மீன ராசியினருக்கு இந்த பராபவ ஆண்டு ரொம்ப ரொம்ப 12 ராசிகள்ல சிறப்பான பலன்களை வழங்க போறாரு குரு பகவான் அப்படின்னா மிகைப்படுத்தல் ஆகாது. ஏன்னா உங்களோட இறை நம்பிக்கை உங்களோட கர்மாவை கண்டிப்பாக இப்ப குறைக்க போகுது. ஆல்ரெடி உங்களுக்கு ஜென்மத்துல சனி பகவான் நின்றுட்டு இருக்காரு. ராசி அதிபதியாகிய குரு பகவான் கேந்திரத்துல இருக்கிறாங்க. வருஷ துவக்கத்துல 12ஆம் இடத்துல ராகு பகவான், 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. இந்த காலகட்டம் உங்களுக்கு அதாவது 2/6/2026 அன்னைக்கு குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல போய் உச்சமடைய போறாரு. ஒரு ஜாதகத்துல எவ்வளவு பெரிய ப்ராப்ளங்கள் இருந்தால் கூட பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலமடையும் போது அடைய முடியாத வெற்றியே கிடையாது. இலக்கை அடையக்கூடிய சூழ்நிலைகள் பூர்வ புண்ணிய ஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் வலிமை பெறும்போது மட்டுமே ஒரு மனிதனுக்கு கிடைக்கும். இப்ப உங்களுக்கு ராசி 5ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த 4 கட்டங்களும் குரு பகவானால் புனிதமடைய போகிறது. அப்ப உங்களோட கர்மா எல்லாமே குறையக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். குரு பகவான் உச்சம் அடைஞ்சாலும் கேது பகவானும் 5ஆம் இடத்துக்கு போறாரு. எப்ப? டிசம்பர் மாசம் 5ஆம் தேதி போறாரு. ராகு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வராரு. எப்பயுமே அசுப கிரகங்கள் லாபஸ்தானத்துக்கு போகும்போது ரொம்ப ஒரு சிறப்பான பலன் உங்க உபஜயஸ்தானம் வெற்றியை கொடுக்கிற இடம். இப்ப அந்த உபஜய ஸ்தானத்துக்கு ராகு பகவான் போக போறாரு. 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு குரு பகவான் போக போறாரு. அங்கேயே போய் கேது சேர போறாரு. அப்ப 12 ராசிகள்லயே மிக மிக சுபமான பலன்களை அனுபவிக்க போறது மீனராசி தான். தன்னோட கர்மாவை எல்லாமே குறைக்க போறாங்க மீனராசியா அப்படின்னா அது மிகைப்படுத்தல் அல்ல. அதாவது ஒருத்தவங்களுக்கு கர்ம வினையை கொடுக்கிறவர் சனி பகவான். இப்ப அந்த கர்மாதிபதி சனி பகவான உங்களோட ராசி அதிபதியான குரு பகவானே பார்க்க போறாரு. குரு பார்த்த இடம் புனிதம் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அந்த குரு உங்களோட ராசியில நிக்கிற அந்த சனி பகவானை பாக்குறதுனால ஜென்மச்சனியால ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தாக்கங்களும் குறைஞ்சிரும். ஒரு ஜாதகத்துல 5ஆம் இடத்துல உச்ச கிரகம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது 5ஆம் இடத்துல கேது வரும்போதுங்க ஆன்மபலம் பெரும். கேது அப்படிங்கிற கிரகம் நிறைய பேர் விரக்தி, கடன், நோய் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஆன்மபலம் அப்படிங்கிறது மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஆன்மபலம் எப்ப வெளிப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோச்சாரத்துல 5ஆம் இடம் பலம் பெறும்போது உங்களுக்கு ஆன்மபலம் நல்லபடியாக வெளிப்படும். இப்ப ஆன்மபலம் நல்லபடியாக உங்களுக்கு வெளி நீங்க என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி உங்க வாழ்க்கையை நீங்க வழி நடத்தணும் அப்படிங்கிற புரிதலை ஒரு உள்ளுணர்வை உங்களுக்கு உருவாக்கிடும். உள்ளுணர்வு சிறப்பாக செயல்படும் போது அப்ப அவங்க ஜாதக ரீதியான அனைத்து விதமான சாபங்களும் விலகும். இப்ப உங்களுக்கு தசாபுத்தி சாதகமாக இருந்தால் நீங்க உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்கணும்ன்றத அப்படியே ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கணும். அப்படியே டிக் அடிச்சுக்கிட்டே வரலாம்.
டிக்கு அடிக்க அடிக்க உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல பலன்கள் சுப பலன்கள் தொடர்ந்துகிட்டே வந்து இருக்கும். அதிர்ஷ்டத்தை பத்தி சொல்லக்கூடிய இடம் வந்து 11ஆம் இடம். அந்த இடத்துக்கு வந்து கோச்சாரத்துல வந்து ராகு பகவான் வர்றாரு, உபஜயஸ்தானத்துக்கு வந்து வர்றாரு. எப்பவுமே அதிர்ஷ்டத்தை ஒரு மனிதனுக்கு தரக்கூடிய ராகு பகவானுக்கு இணையாக வேற எந்த கிரகத்தையும் நம்ம வந்து சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ராகு பகவான் உங்களுக்கு வந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வரும்போது அது 5/12/2026 அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு கலக்கலான ஒரு பலன் வந்து நடைபெறும். அதே மாதிரி சரவடிதான் உங்க வாழ்க்கையில ரூல்ஸ் கிளப்புவீங்க, எப்படி எப்படி அப்படி அப்படின்னு என்னன்னே உங்களுக்கு வந்து தெரியாது. நம்ம வாழ்க்கையில இப்படிலாம் நடக்குது, நீங்களே உங்களுக்கு கிள்ளி பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு வந்து சுபபலன்கள் வந்து அதிகமா வந்து இருக்கும். திருமண தடை முதல்ல வந்து அகலும். நிறைய வந்து ஜென்மச்சனியால புனர்வி தோஷம் ஏற்பட்டு நிறைய பேர் வந்து திருமண தடையை கடந்த 1 ஆண்டுகளாக வந்து சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு முதல் வந்து திருமண தடை வந்து அகலும். ஒருத்தவங்க வந்து இப்படி பொண்ணு வேணும், இப்படி பையன் வேணும்னு வந்து கண்டிஷன் போட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாமே நல்லபடியா கல்யாணம் நடந்தா போகுன்ற மனநிலைக்கு வந்து வரக்கூடிய வரனை வந்து நல்லபடியா அக்செப்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியத்துல நிறைய பேருக்கு வந்து உடல் ரீதியான குறைகள் இருந்திருக்கலாம், ஜாதக ரீதியான குறைகள் இருந்திருக்கலாம். அது எல்லாமே இப்ப வந்து சரியாகி குழந்தை கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். 5ஆம் இடத்துல குருவும் கேதுவும் இருக்கிறது காரக பாவக நாஸ்தி, எப்படி குழந்தை கிடைக்கும் அப்படின்னு யாராவது கமெண்ட் போடுவாங்க. அப்படி கிடையாது. அது வந்து சுய ஜாதகத்துக்கு தான். அது கோச்சார கிரகங்கள் ஒரு சுய ஜாதகத்துல இருக்கிற பிரச்சனையை வந்து சரி பண்ணக்கூடியவர்கள். அப்ப இப்ப 5ஆம் இடத்துக்கு குருவும் கேதுவும் வரக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் நிச்சயமாக வந்து உண்டு. அதாவது எண்ணங்களையும் விருப்பங்களையும் ஆசைகளையும் லட்சியங்களையும் நிறைவு செய்யக்கூடியது வந்து 11ஆம் இடம். இப்ப உங்களுக்கு டிசம்பர்ல இருந்து உங்களோட எண்ணங்கள், ஆசைகள், லட்சியங்கள், கனவுகள் எல்லாத்தையுமே வந்து லாபஸ்தானத்துல இருக்கிற ராகு பகவான் நிச்சயமாக வந்து நிறைவேற்றி தருவார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் தான் உங்களுக்கு வந்து லாபாதிபதி, அவர் தான் உங்களுக்கு வந்து விரையாதிபதி. அவர் வந்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை வந்து தன்னோட 10ஆம் பார்வையால வந்து பாக்குறாரு. அதாவது சனி பார்த்த இடம் வந்து பால் அப்படின்றத நானுமே வந்து ஒத்துக்கிறேன். ஆனா கூட நல்லா ஒரு விஷயத்த நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். எதை அவர் வந்து பால் பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இதுவரைக்கும் என்ன தப்பு பண்ணீங்களோ அந்த தப்பை வந்து அவர் வந்து பால் பண்ணுவாரு. நீங்க எப்படி வாழணும், எப்படி உங்க தொழிலை நீங்க வந்து வளப்படுத்தணும், என்ன தொழில் செஞ்சா நீங்க வந்து ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு திங்கிங்க வந்து அவர் வந்து கொடுப்பாரு. அதாவது ஒரு விஷயத்த நம்ம வந்து தப்பா புரிஞ்சுக்கிறது ஒண்ணு, சரியா புரிஞ்சுக்கிறது ஒண்ணு. பார்த்தையிடம் பால் அப்படின்னா நம்ம என்ன விதமான தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அந்த தப்பு இருந்து நம்மளை வந்து மீட்டு கொண்டு வருவாரு சனி பகவான். அப்ப இப்ப உங்களுக்கு என்ன நீங்க தொழில் பண்ணா உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்க முடியும், உங்க ஜாதக ரீதியா நீங்க என்ன தொழில் பண்ணுவீங்க, உங்க ஜாதக ரீதியா இப்ப உங்களோட வெற்றி காலம் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையுமே இப்ப கோச்சார சனி பகவான் உங்களுக்கு வந்து உணர்த்துவார். வெற்றி மேல் வெற்றியை தொழில வந்து கண்டிப்பாக வந்து வழங்குவார். அதே மாதிரி பூர்வீகம், குலதெய்வம், குழந்தை, அதிர்ஷ்டம், காதல் இது எல்லாமே உங்களுக்கு வந்து சாதகமாகும். பல வருடமாக தெய்வ பிரார்த்தனைகள் வந்து நிறைவேற்றாம வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாருக்குமே இப்ப வந்து தெய்வ பிரார்த்தனைகளை வந்து நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாகும். நிறைய பேருக்கு வந்து இந்த ஆன்மீக யாத்திரை போறதுல வந்து நிறைய ஆர்வம் இருக்கும். குடும்ப சூழ்நிலை காரணமாக, பொருளாதார சூழ்நிலை காரணமாக நிறைய பேருக்கு வந்து அந்த ஆன்மீக யாத்திரைகள் எல்லாம் நிறைய தடை இருந்திருக்கும். இப்ப உங்களுக்கு வந்து அந்த ஆன்மீக யாத்திரைகள் வந்து உங்களுக்கு வந்து சாதகமாகும். சில பேர் வந்து வெளிநாட்டுக்கு கூட, மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கு கூட வந்து சுற்றுப்பிரயாணம் செஞ்சுட்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் வந்து இருக்கும். இந்த மாதிரி 9ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து தந்தையை பத்தி சொல்ற இடங்க. இயல்பாகவே வந்து அந்த மீனம் வந்து நீர் ராசி, அதுக்கு திருவோணமான கடகம், விருச்சகம் வந்து நீர் ராசி. இவங்களுக்கு வந்து அந்த குழந்தையால, தந்தையால எப்பயுமே வந்து ஒரு மன உளைச்சல் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்ப கோச்சார குரு வந்து உங்களுக்கு வந்து 5ஆம் இடத்துக்கு வர்றதுனால, 9ஆம் இடத்தை வந்து பாக்குறதுனால தந்தையால, குழந்தையால ஏதாவது மன கஷ்டம் இருந்தா அது வந்து சரியாகும். பிள்ளைங்களுக்கு இப்ப ஏதாவது நீங்க வந்து சுப விசேஷங்கள் வந்து நடத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த சுப விசேஷங்கள் இப்ப இயல்பாகவே உங்களுக்கு அதாகவே நடந்து முடியும். பிள்ளைங்களுக்கு ஏதாவது திருமண தடை இருந்தது அப்படின்னா இப்ப அது ஆட்டோமேட்டிக்கா வந்து ரெக்கவர் ஆயிரும். இப்படி உங்க வாழ்க்கையில தடைபட்ட அனைத்து சுப விசேஷங்களும் உங்களுக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து இப்ப இருக்குது. கோச்சாரம் வந்து சரியாக இருக்குதுங்க, ஆனா சுய ஜாதகம் வந்து சரியா இல்லை. 2 விஷயம் இருக்கு இல்லையா. ஒருத்தர் வந்து சம்பவத்தை வந்து நிர்ணயிச்சு கொடுக்கறது வந்து கோச்சாரம் தான். ஒரு சுய ஜாதக ரீதியாக நடக்க வேண்டிய விஷயத்தை வந்து நடக்கக்கூடியவர் வந்து கோச்சார கிரகம் தான். இப்போ உங்க சுய ஜாதகம் எவ்வளவு ஆழ்த்தாக இருந்தா கூட கோச்சார குரு அதை எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணி உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நடைபெற வேண்டிய அனைத்து இன்பங்களையும் வந்து
நடத்தி கொடுப்பார். இப்ப நீங்க என்ன செஞ்சா உங்க வாழ்க்கையில நீங்க வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்னு இருக்கு இல்லையா? மீன ராசியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நீர்நிலைகளுக்கு அருகில் உள்ள தெய்வங்களை வழிபாடு பண்ணும்போது அவங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மனநிலையை வந்து அவங்க வந்து அடைய முடியும். இப்ப உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் வழிபாடு ரொம்ப சிறப்பான ஒரு எதிர்காலத்தை வந்து கொடுக்கும். குறிப்பாக வந்து நீர்நிலைகள்ல வந்து அடிக்கடி வந்து புனித நீராடும் போது உங்க வாழ்க்கையில நீங்க அடைய வேண்டிய எல்லா இலக்கையும் வந்து அடைய முடியும். இது போன்ற பொன்னான வாய்ப்பை வழங்கிய SK Astro ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.